இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் ஜெருசலேம், டெல் அவிவ் நகரங்கள் மீது 12 மணி நேரமாக ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரானிலிருந்து ஏவப்பட்ட சில ஏவுகணைகள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் படைகள் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல், ஹமாஸ் இடையே நடந்து வரும் மோதலில் ஹமாஸுக்கு ஆதரவாக ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினர். அந்த அமைப்புகளை குறிவைத்தும் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொண்டது. தொடர்ந்து ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை உற்பத்தி தளம், அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ஈரானின் ராணுவ முகாம்கள் மீது குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நேற்று நடத்தியது. இதற்கான விளைவுகளை இஸ்ரேல் அனுபவிக்கும் என ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி காமெனி அறிவித்தார். அதன்படி இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரம் உட்பட முக்கிய நகரங்களின் மீது ஈரான் எதிர் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் ராணுவ தலைமையகம் மீது ஈரானின் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியது. கிரியா பகுதியில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தை அதன் ஏவுகணைகள் தாக்கியது. 150க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவிய நிலையில் அவற்றை நடுவானிலேயே தாக்கி அழித்ததாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இஸ்ரேல் வான் பாதுகாப்பை மீறி தொடர் தாக்குதல் நடத்தி வரும் ஈரான் ஏவுகணைகளால் மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது.